அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்லேருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் ஏஎன் ஈக்குவல் டு என் இன்ட்டு nth ரூட் ஆஃப் என் மைனஸ் ஒன் இந்த லிமிட் ஆஃப் திஸ் ஏஎன் இஸ் ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ ஏன் ஏ கரெக்ட்ன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன் நீங்கள் பார்க்குறீங்க. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n into nth root of an nth root of minus n minus n கரெக்ட்டுங்களா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் லிமிட்ஸாக இருக்குது. ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n into லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி nth root of n minus n. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் இன்ஃபினிட்டி தான் இருந்துட்டு போட்டோம். பட் இதனுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி nth root of n மைனஸ் ஒன்று இல்லைங்களா? ஸோ இதுக்கு என்ன வரும் லிமிட்டு சொல்லுங்க பார்ப்போம். இதனோட லிமிட் என்ன? 1. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வந்து 1 மைனஸ் 1 வந்து நிற்கும். ஸோ இன்ஃபினிட்டி இன்ட்டு 0 வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். ஸோ கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ. ஏன் வந்து லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி nth ரூட் ஆஃப் n வந்து ஏன் 1 அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an ஹோல் பவர் 1/n வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an plus 1 divided by an. ஓகே, எப்போன்னா an வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது எல்லா anமே உங்களுக்கு என்னது பாசிட்டிவாக இருக்கும். அப்போது இங்கே an பார்த்தீங்கன்னா n ஜஸ்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 1 வரும். ஓகே, ஸோ அதனால தான் நான் அந்த 1ன்னு கிளைம் பண்ணேன். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். ஸோ ரொம்ப சிம்பிள் இல்லை. ஸோ இதில் என்ன அப்ளை பண்ணுன்றது நீங்கள் பார்த்துக்குங்க. ஜஸ்ட் இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து என்னோட எம்சிக்யூ புக்லெட்டில் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எம்சிக்யூ புக்லெட் வந்து வாங்கி படிங்க. ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ப்ராப்ளம் புக்லெட் அது. இது 10 யூனிட்ஸ்க்குமே இருக்கும். ஸோ தரமான புக்லெட்டாக இருக்கும். ஸோ 10 யூனிட்ஸ்க்குமே எம்சிக்யூ போட்டிருக்கேன். அதே போல் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவேன், அந்த டேயில் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் வந்து குரூப்பில் வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். ஸோ உங்கள் கையில் சார் என்கிட்ட மெட்டீரியல் மழை போல் குவிச்சு வச்சுருக்கேன், பட் என்ன அது ப்ராப்பராக படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்றவங்க இந்த எம்சிக்யூஸ் கையில் வச்சுக்கணும். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ டெஸ்ட் பேட்ச் உங்கள் கையில் இருக்கணும், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எம்சிக்யூஸ் உங்கள் கையில் இருக்கணும். அதே போல் டெய்லி நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும். டெய்லி வீடியோஸ் பார்க்கணும். ஓகே, டெய்லி வீடியோஸ் ரொம்ப முக்கியங்க. இது நீங்கள் விடவே கூடாது. ஸோ இந்த வீடியோஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு என்னுடைய கோல் படி 150க்கு 145 என்னால் உங்களை ஸ்கோர் பண்ண வைக்க முடியும். ஓகே, ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாதவங்க, எம்சிக்யூ புக்கில் வாங்கி படிக்காதவங்க இமீடியட்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ என்னுடைய கிளாஸஸ் வந்து பயங்கரமாக குவிச்சு விட்ருவேன். ஸோ ஜஸ்ட்டு எங்கள் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு வீடியோ செக்ஷனில் மட்டும் பாருங்களேன், வெறும் யூஜிடிஆர்பி நிறையா வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் எதுவுமே வந்து ஒரு கோர்ஸ் கட்டி ஒரு கிளாஸ் படிக்கணுன்றது அவசியம் கிடையாது. உங்கள் கையில் இருக்க வேண்டியது இந்த எம்சிக்யூஸ், டெஸ்ட் பேட்ச்சு, டெய்லி வீடியோஸ். இது அப்படியே ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு ஒரு டேப் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஃபுல் டே. அப்படி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹோம்லியாக இருக்கீங்க, ரொம்ப முடியல, வெளியில் போய் என்னால் படிக்க முடியல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இமீடியட்டாக இந்த புக்லெட்டை புக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே போல் டெய்லி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். உங்கள் பைசாக்கு, உங்களுக்கு வாங்குகிற பைசாக்கு ₹1 கூட உங்களுக்கு லாஸ் ஆகாது. அந்தளவுக்கு ஒர்த்தாக ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்து உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான அடுத்த பார்த்து கிரியேட் பண்ணி நீங்களே ட்ராவல் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.